ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி ஏஞ்சல் ஒன் ஆப் உள்ள என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போயிட்டு ஸ்டாக்கில் ETF அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டாக்கை வாங்கலான்னு பார்க்கலாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள், ஹோமில் இருக்குது. ஹோமில் போனீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மாருதி, ஹோண்டா எல்லாம் காட்டுது இல்லைங்களா? இந்த பாருங்கள், இந்த நிஃப்டிலாம் இது கீழே நம்ம ஸ்க்ரால் பண்ணோன்னா இங்கே இருக்க பாருங்கள், ஐபிஓ, கமாடிட்டி, பே லேட்டர், ETF, ஸ்டாக் சிப் இந்த மாதிரி இருக்குங்களா. இப்போது இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், இந்த ETF போயிட்டு நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம்னா பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம இதை மேனுவலாக இல்லாமல் டிஜிட்டலாக நம்ம வந்து பண்ணுற மாதிரிங்கிறது. இது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இது உள்ளே போயிடலாங்க. இங்கே பாருங்க, கோல்டு பீஸ், டாட்டா கோல்டு, சில்வர் பீட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம கோல்டு பீஸில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதா, டாட்டா கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், சில்வர் பீட்ஸில் போய்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் இல்லைங்க, இது எது உங்களுக்கு வேணுமோ அதை நம்ம டச் பண்ணால் அது வந்துடுங்க. வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே காட்டுங்க. இது பாருங்கள், நிஃப்டி பீஸ் இந்த மாதிரி எல்லாமே காட்டும். இப்போது நம்ம சில்வர் பீஸ் போய்ட்டு எப்படி பை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பை இருக்குங்களா, பை கொடுத்துட்டு 1 டைம் சொல்லி கொடுத்துட்டு எத்தனை ஷேர் நம்ம வாங்க போகிறோம், 1 or 2, 3 நம்ம 1லேருந்து அன்லிமிட்டடாக வாங்கிக்கலாங்க. இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 நான் கொடுக்குறேங்க. 1 கொடுத்துட்டேன்னா 1 நம்ம பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் இங்கே காட்டுதுன்னு பார்த்துட்டிங்களா. இப்போது மேலே பார்த்தீங்கன்னா NSE சில்வர் பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, கீழே பாருங்கள் NSE பக்கத்தில் பார்த்திங்கன்னா BSCன்னு இருக்குது. நம்ம எப்போவுமே NSEயில் தான் நம்ம பை பண்ணணுங்க. அதே மாதிரியே டெலிவரியில் தாங்க நம்ம பண்ணணும். இன்ட்ராடேயில் வந்து ஒரே நாளில் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். டெலிவரி வாங்கிட்டோன்னா நம்ம இன்றைக்கும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், 10 வருஷம் கழிச்சும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இதுவே டைமிங்கே கிடையாதுங்க. அதனால் நம்ம எப்போ பண்ணாலுமே டெலிவரியில் தாங்க பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லிமிட்டட் மார்க்கெட் இருக்குது. நம்ம லிமிட் ப்ரைஸில் தாங்க பண்ணணும். மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம பண்ணக்கூடாது, லிமிட் ப்ரைஸில் தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபண்டு, இப்போ வந்து ஃபண்டு கம்மி நம்ம இதில் ஆட் பண்ணலைங்க. ஃபண்டு போட்டு நம்ம கொடுத்தோன்னா பை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம போய்ட்டு ஒரு டிஜிட்டல் மூலயமா ஒரு சில்வர் பீட்ஸை வந்து பை பண்ணிக்கலாம். இதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி டாட்டா கோல்டு பீஸ், நிஃப்டி பீஸ் எது வேணாலும் நம்ம பை பண்ணிக்கலாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணி விட்டுருவோம். மேலும் நம்ம ஆப்போட இன்ஃபர்மேஷனை வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. யாராச்சும் ஏஞ்சல் ஒன் ஆப் வந்து நீங்கள் இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நாங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி தரோம் உங்களுக்கு. இதுக்கான சார்ஜஸ் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோங்க. உங்களுக்கு வந்து கைட் பண்ணி உங்களை ட்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரேடராக ஆக்குவோங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.